ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ஷேப்ஸில் உள்ள பாஸ்தா நான் எடுத்திருக்கேன். இதை வச்சு நம்ம எக்கு சேர்த்து ரொம்ப சூப்பராக ஜூஸியாக நம்ம செய்ய போகிறோம். சாஸ்லாம் எதுவுமே சேர்க்காமல் ஜஸ்ட் வந்து நம்ம நார்மல் மசாலா சேர்த்து தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 2 ஷேப்பில் இருக்கக்கூடிய எதுவுமே எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப் பிடிச்சிருக்கோ நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். பிராண்டுமே உங்களுக்கு எந்த பிராண்டு பிடிச்சிருக்கோ நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். நான் இங்கே லோக்கலில் கிடைக்கக்கூடிய பிராண்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா சும்மா ஜஸ்ட் பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இதை செய்ய போகிறோம். சரிங்களா? ரொம்பவே நம்ம ஆல்ரெடி வந்து பாஸ்தா ரெசிபியெல்லாம் போட்டிருக்கோம். பட் வேறு மாதிரி செஞ்சுருக்கோம். இது கொஞ்சம் வேறு டிஃப்ரெண்ட் டைப்பாக செய்யலாம். இப்போ பார்த்திங்கன்னா பச்சை தண்ணியில் தான் ஒரு 2 டைம் வாஷ் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு குக்கர் ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மசாலா அரைச்சிக்கலாம். இது பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலான்னு சொல்லுவோம். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது மாதிரி பிரியாணி டைப்பில் செய்யக்கூடிய எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கூட மிளகு, இதுதான் நம்ம சேர்க்க போகிறோம். மிளகு எவ்வளோ பட்டை எடுக்கிறோமோ அதில் கால்வாசிக்கு கிராம்பு எடுத்துக்கணும். அதை விட குறைவாகவும் ஏலக்காய் எடுத்துக்கணும். பாதி அளவுக்கு பட்டையில் பாதி அளவுக்கு மிளகு எடுத்துக்கணும். இதுதான் ரேஷியோ கரெக்டாக இருக்கும். சரிங்களா? சேர்த்து நல்லா நைஸாக பொடி பண்ணி ஒரு பாட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சிட்டிங்கன்னா நம்ம எப்போல்லாம் வந்து இந்த மசாலா பிரியாணி மசாலா மாதிரி நம்ம செய்கிறோமோ அப்போல்லாம் இந்த பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் வந்து நமக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தான் தேவைப்படும். இவ்வளவும் தேவைப்படாது. வேறொரு பாட்டிலுக்கு இது எல்லாத்தையுமே மாற்றி எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. அப்படியே ஒரு பாட்டிலுக்கு மாற்றிடலாம். பாட்டில் வந்து கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இல்லைன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும் மசாலா. ஓகே, இப்போ எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி எடுத்து உரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். குக்கர் வச்சோம்னா குக்கரை ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட்டான குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இது கூட பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா க்யூப் சைஸில் அரிஞ்சிட்டு நான் சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம், ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம் 1 சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெய் கூடயே நம்ம மசாலா சேர்த்துட்டோன்னா மசாலா கொஞ்சம் கரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் வந்து வெங்காயத்தை சேர்த்துட்டு அந்த எண்ணெயில் வந்துட்டு இப்போ நம்ம மசாலாவும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த மசாலா சேர்க்கும் போது இந்த பாஸ்தாக்கு தனியான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக தான் சேர்த்துக்கிறோம். எப்போவுமே பிரியாணி மசாலா இது மாதிரி நான் அரைச்சி வச்சுக்குவேன். பட் தீந்து போச்சுன்றனால இப்போ அரைச்சேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட 2 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நீங்கள் டேரெக்டாக சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு நல்லா அந்த ஏற்கனவே மசாலா அரைச்சோம்லாம் அதுலேயே 2 தக்காளியாக அரைச்சிட்டு நான் இது கூட சேர்த்துக்கிறேன். தக்காளியை பேஸ்ட் மாதிரி அரைச்சி சேர்க்கும் போது கொஞ்சம் கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். அதுக்காக தான். இப்போது சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இது நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் ஒரு அளவுக்கு திக்காகி வர வரைக்கும் வதங்கட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காகிற வரைக்கும் வதங்கியாச்சு. இப்போ இது கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூனுக்கு குறைவாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் தக்காளியில் இருக்க தண்ணியே போதுமானதாக இருக்கனால தண்ணி சேர்க்கலை. இப்போ வந்து நம்ம பாஸ்தா கழுவி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை இது கூட சேர்த்துட்டு ஒரு 30லேருந்து 40 செகண்டுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம வேக வச்சு எடுக்கும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் குழையாமல் இருக்கும். அந்த எண்ணெயில் நம்ம மசாலாலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி. இப்போது நம்மளோட மசாலா ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. பாருங்கள், இப்போது தண்ணி சேர்த்து வேக வைக்கணும். இப்போது ஒரு சொம்பு அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். அதாவது நம்ம பாஸ்தா மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போது இது கூடவே வந்து நான் முட்டையை வந்து உடச்சி சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு முட்டை நீங்கள் எந்த ஸ்டேஜில் சேர்க்கணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அது மாதிரி சேர்த்துக்கலாம். வேக வச்சு எடுத்துகிட்டு கூட நீங்கள் முட்டையை வந்து நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இது கூடயே இப்போ நான் வந்து வேக வச்சுட்டு அந்த இதை கட் பண்ணி போட்டு நீங்கள் பாஸ்தா வெந்ததுக்கப்புறமா முட்டையை வேக வச்சுட்டு கட் பண்ணி போட்டு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போ நான் சேர்க்க போகிறேன் பாருங்கள், அது மாதிரியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். எங்களுக்கு பொதுவாக இது மாதிரி சேர்க்கறது தான் ரொம்ப பிடிக்கும். அதாவது உடச்சி ஊற்றின முட்டை குழம்புக்கெலாம் நம்ம செய்வோம் தெரியுங்களா, அது மாதிரி நம்ம முட்டை குழம்புல உடச்சி ஊற்றி நம்ம வேக வைப்போம் பாருங்கள், அந்த டேஸ்ட்டு வந்து நமக்கு இதில் கிடைக்கும். ஒரு 3 முட்டை நான் சேர்த்துருக்கேன். டோட்டலாக நான் வந்து இதில் சேர்த்துருக்க பாஸ்தா பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட் 150 கிராம், 2 பேக்கெட் சேர்த்துருக்கேன். 300 கிராம் பாஸ்தாக்கு 3 முட்டை சரியாக இருக்கும். இப்போ இது கூடயே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒன்ஸ் நீங்கள் ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க.
கலந்து விட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக கொதி வர ஸ்டேஜில் குக்கரை க்ளோஸ் பண்ணி மூடி வச்சு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி விசில் வச்சுக்கோங்க. பொதுவாக பாஸ்தா வந்து ரொம்ப வேக டைம் எடுக்காது அப்படின்றனால ஒரு விசிலே போதுமானது. இப்போ ஒரு விசில் வரட்டும். விசிலாக வந்து ஆஃப் ஆனதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, அவ்வளோ அழகாக இருக்குது. சாப்பிடவும் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக ஜூஸியாக இருக்கும். கொஞ்சம் கூட குழையாமல் அடி பிடிக்காமல் கரெக்டான பக்குவத்தில் வெந்திருக்கு. பாஸ்தாவை பொறுத்த வரைக்கும் தண்ணி கூடுதலாக இருந்தாலுமே நல்லாவே அப்சர்வ் பண்ணிவிடும். அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. கரெக்டான அளவில் வைக்கணும் அப்படின்லாம் இல்லை. பாஸ்தா மூழ்கிற அளவுக்கு வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். இது கூட மல்லித்தலையும் புதினா தலையும் கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே இது கூட சேர்த்துட்டிங்க அப்படின்னா நல்லா அந்த பிரியாணி ஃப்ளேவரில் கிடைக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ஒரு எக் பிரியாணியும் சாப்பிட்ட ஒரு பாஸ்தா பிரியாணி சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான சூப்பரான ஒரு டிஷ் இது. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான எக் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இந்த சின்னது கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு அவிஷ்கிட் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வேறு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை, தேங்க்யூ.